வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகளை. இன்றைக்கு மிகவும் மனவேதனைக்குரிய ஒரு இடத்துல இருந்து இந்த காணொளியை நான் வழங்குறேன். ஆசியாவிலே மிகப்பெரிய பேருந்து நிலையங்களில் 2வது அமைஞ்சிருக்கிற இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு பக்கம் தெருநாய்க்களோடு தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக தெரிய, அடுத்த பக்கம் மக்கள் தங்குறதுக்கு வசதி இல்லாமல் எல்லாரும் அந்த நிலத்தில் தூங்குற அந்த காட்சி. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய காணொளிகள் தொடர்ந்து வரும். நான் இன்றைய நாளில் சென்னையில் இருக்கிற கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கிற இந்த மிகப்பெரிய பேருந்து நிலையத்தில் தான் இந்த இரவு வேளையில் எப்படி இந்த பேருந்து நிலையம் காட்சி அளிக்கிறதுன்றதை முழுமையாக இந்த காணொளி காட்ட இருக்கிறது. நிறைய மனவேதனையோடு வலிகளை சுமந்து கொண்டு இந்த காணொளியை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சரியாக இரவு 2:31 2:30 மணி இருக்கும். பாருங்க, எங்க பார்த்தாலும் மக்கள் வீதியோரங்களிலும் சரி இல்லை நடபாதைகளிலும் சரி எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் உறங்கி கொண்டிருக்கிறாங்க. மனசுக்கு அவ்வளவு வேதனையா இருந்துச்சு. இந்த ஆசியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையத்தில் எங்கட தமிழ் மக்கள் வசதியின்றி ஒரு கூட்டமும், பிச்சை எடுக்கிறார்கள் ஒரு கூட்டமும், நாளைக்கு காலையில் பஸ் எடுக்க வேண்டிய ஆக்கள் ஒரு கூட்டமும், இப்படி எல்லாரும் இந்த நுழம்பு கடிலையும் பூச்சி கடிலையும் வெளியில் உறங்குற அந்த காட்சியை பார்க்கும்போது மனசு துடி துடிக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளவு வேதனையாக இருந்துச்சு. இது பகல் வேளையில் அவ்வளவு பிஸியாக இருக்கிற இந்த பேருந்து நிலையம் பார்த்தாலும் மக்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலர் ஆடை இல்லாமல் வெறுமையிலோட இந்த நுழம்பு கடியை தாங்கி கொண்டு பூச்சி வரும். பாருங்க, இந்த பஸ்ஸெல்லாம் அவ்வளோ அடுங்கி கிடக்கு. ஒரு பக்கம் மாடு, அங்கே பாருங்க, மாடு நாய் எல்லாமே இந்த பேருந்து நிலையத்தில் உறைவிடமாக இருக்குது. அதுக்கு மத்தியில் எங்கட மக்கள் எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விடயம். சின்ன கை குழந்தையிலிருந்து வயசி போனவர்லேருந்து எல்லாரையும் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. இங்கே பாருங்க, கை கழுவுற இடம் இருக்குது, அங்கால குடிநீர் இருக்குது, இங்கால டாய்லெட் வசதிகள் இருக்குது. எல்லாமே இருந்தாலும் இரவு வேளைகளில் இத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் அந்த மாடு எவ்வளோ கவலையாக இருக்குது. சரி வாங்க, ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்படியும் ஒரு பக்கம் சென்னையில் இரவு வேளைகளில் இதுவும் ஒரு பக்கம் என்றதை பார்க்கத்தான் வேணும். காலையில் இவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் இந்த சென்னையில் இருக்கிற கோயம்பேட்டு பஸ் நிலையம் இரவு வேளைகளில் இப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு நாளும் உடைகள் மாத்திரத்திலிருந்து எல்லாமே வெளியில தான் செய்கிறாங்க. பாருங்க, எவ்வளோ வயசு போன பாட்டி மறைஞ்சு பாருங்க, வயசு இயலாமல் கால் நடக்காமல் ஊண்டி கொண்டு வாரா அம்மாமார்லேருந்து எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து நோய்க்காக வேண்டி செல்றாக்களோ இல்லை நோய்க்கு சிகிச்சை எடுத்து கொண்டு வந்து
வீடு திரும்புகிறாக்களோ இல்லை கல்யாணம் ஒரு சந்தோஷ நிகழ்வுக்கு செல்கிறாக்களோ இல்லை மன வேதனையோடு நிறைய பிரச்சனைகளோடு தங்களோட வீட்டில் இருந்து வெளியேறி இந்த இடத்துல வந்து தங்குறாக்களோ நிறைய கதைகளோ நிறைய உண்மை சம்பவங்கள் ஒவ்வொருத்தரையும் எழுப்பி கேட்கும் பொழுது சொல்லுவாங்க. சில ஆட்கள் நாளைக்கு வேலைக்கு போக வேண்டியதாக இருக்கும். சில ஆட்கள் வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகளோடு வந்துட்டு எங்கே போகிறது என்று தெரியாமல் இந்த இடத்துல வந்து தூங்குவாங்க. எனக்கு தெரியல, கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல ஏன் தண்ணி ஊற்றுருக்கண்டு கேட்டேன்னு சில அதில் ஒரு நபர் சொன்னார், இதை எல்லோரும் தூங்குவாங்க, அவங்க தூங்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி இந்த நிலத்தில் எல்லாம் தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளோ வேதனைக்குரிய இடம். இதில் இருக்க எல்லாருக்குமே ஹோட்டலில் போயிட்டு தங்குறதுக்கு வசதி இல்லாத காரணத்தால் மேவி இங்கே தங்கலாம். எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு விடயம். சரி, வெளியில் வாங்க. உங்களுக்கு தெரியும், ஆசியாவில் இருக்கிற மிகப்பெரிய பேருந்து நிலையத்தில் 2ஆவதாக இருக்குது. இது வந்து ஒரு நேரத்தில் வந்து 270 பஸ் பார்க்கிங் பண்ணலாம். 2 லட்சம் மக்களை இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் வந்து போய் வாரத்துக்குரிய வசதி இருக்குது. யோசிச்சு பாருங்க, 37 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற இந்த பேருந்து நிலையத்தில் இரவு 2:30 இப்படியான காட்சிகள் தான். கோயம்பேடு பேருந்து நிலையம் என்றால் அதனுடைய மறுபக்கம் யூடியூப்பில் அடித்து பார்த்தாலே வேறு மாதிரி சொல்லுவாங்க, விபச்சாரம் அதெல்லாம். நான் செல்லும் இந்த நேரத்தில் அந்த எதுவிதமான இதையும் நான் பார்க்கல. மேபி இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு இது வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருந்துக்கு. எங்களோட மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ பேர் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இவ்வளவு நல்ல வாழ்க்கையை கடவுள் எத்தனையோ பேருக்கு கொடுத்துருக்கிறாரு. சில மக்கள் இதுதான் வாழ்க்கையாக இருக்கும், வீதியோரங்களில் தூங்குறதும். சரி, இன்னும் ஒரு பக்கம் வெளியில் சென்று பார்க்க போகிறோம். சுற்றி காட்டுறேன் இங்கே என்னென்ன விடயங்கள் எப்படியெல்லாம் இருக்குது இந்த இரவு வேளைகளில். இங்கே தேநீர் ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்க்கக்கூடியதாக இருக்குது. கட்டையிலேருந்து, கம்பிலிருந்து, பலகையிலேருந்து, நிலத்திலிருந்து, ரோட்டிலிருந்து எல்லா இடமும் மக்கள் தூங்குறாங்க. இது நாங்கள் இன்னும் ஒரு வெளிப்புற பகுதி. இதில் அதான் அங்காள சைடில் இருக்கிறது வெளியூருக்கு போகிற பேருந்துகள். இந்த இப்போ வந்த பாதை வந்து உள்ளூருக்குள்ளே போகிற பேருந்து. இந்த பேருந்து நிலையம் தற்போது டாக்டர் எம்ஜிஆர் யாரோட பேரில் தான் அமைக்கப்பட்டிருக்குது. இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையில் இது வந்து 103 கோடி செலவில் அமைக்கப்பட்டிருக்குது. நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 2002ஆம் ஆண்டு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் இந்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. நிறைய மக்களுக்கு ஒரு பிரயோசனமுள்ள ஒரு முக்கியமான ஒரு பேருந்து நிலையமாக இன்றும் காணப்படுது. அதனுடைய மறுபக்கத்தை தான் நான் காட்டி கொண்டிருக்கிறேன். இரவு வேளைகளில் இந்த பேருந்து நிலையம் எவ்வாறு இயங்குகிறது, எவ்வாறு காட்சியளிக்கிறதுன்றது தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இது பகலையில் எப்படி இருக்கும் என்றதை அடுத்து வர காணொளியில் பார்ப்பீங்க. சென்னை மாநகரம் எவ்வளவுதான் பார்ப்பதற்கு கண்களுக்கு அழகாக இருந்தாலும் இரவு வேளைகளில் மிகவும் மனவேதனைக்குள்ளாக்குற நிறைய இடங்கள் இருக்குது.
அந்த இடங்களில் இந்த பேருந்து நிலையமும் உண்டாக காணப்படுது. இங்கே வந்து பார்க்கும் பொழுது மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வீதியோரங்கள்லையும் ரோட்லையும் மக்கள் உறங்கி கொண்டிருக்க பார்த்தா நிறைய மனசுக்கு வலிக்கும். அதே மாதிரி இரவு வேளைகளில் இருக்கிற இந்த சென்னை மாநகரத்தின் மறுபக்கத்தை தொடர்ச்சியாக என்னுடைய சேனலில் நிறைய காணொளிகள் தொடர்ந்து வர இருக்கிறது. இது ஒரு காணொளி. இதனோட தொடர்ச்சியாக இன்னும் நிறைய காணொளிகள் வந்திருக்கும். சென்னையில் இருக்கிற மிக முக்கியமான இடங்களில் இரவு வேளைகளில் எப்படி இருக்கும்ன்றதை நான் பார்ப்போம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிடுங்க. இதே நாளில் நாளைக்கு காலையில் இப்படி இந்த பேருந்து நிலையம் எவ்வளோ பரபரப்பாக இருக்க போன்றதை பார்க்க போகிறீங்க. நான் அது வரைக்கும் இந்த இடத்துல இருந்து தொடர்ச்சியாக நாளைய காலையில் எவ்வளோ பரபரப்பாக இருக்க போன்றதை பார்க்க போகிறோம். அங்கே சில பெண்களை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. ஆனால் அதை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கவும் கூடாது, தெரியாமல் எதுவும் சொல்லவும் கூடாது. மறுநாள் காலையில் இந்த பேருந்து நிலையம் ஒவ்வொரு பரபரப்பாக இருக்கிறது. இது தொடர்ந்து வரும் காணொலியில் பார்க்க போகிறீங்க. நன்றி, வணக்கம்.